வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் 100 ரயில் நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்த திட்டம். அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றும் உத்தரவாதத்தை அளித்தும் கூட இன்னமும் அதை நீக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் குற்றச்சாட்டு. உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வடக்கில் ஆனையிறவு உப்பு பண்ணை உட்பட மார்ச் மாதத்திற்குள் நாட்டில் உப்பு உற்பத்தியை அதிகரிக்க திட்டம். வடக்கில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்படுவது தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் நடவடிக்கை என சரத் வீரசேகர விமர்சனம். தொடர்ந்து விரிவான செய்திகள். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 100 ரயில் நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்தி பயணிகளுக்கு கவர்ச்சிகரமான இடங்களாக மாற்ற ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழ் மேம்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 ரயில் நிலையங்கள் பற்றிய தகவல்கள் ஏற்கனவே அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதோடு இது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான பயணிகள் அடிக்கடி வந்து செல்லும் ரயில் நிலையங்களில் தேநீர் மற்றும் பிற இனிப்பு பானங்களை வாங்குவதற்கான விற்பனை இயந்திரங்களை நிறுவுவது குறித்து தொடர்புடைய நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த ரயில் நிலையங்களில் உள்ள பயணிகள் ஓய்வறைகளில் வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் மேலும் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகளை சாட்சிவதற்கான வசதிகளை வழங்கும் திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. ரயில் நிலையங்களில் டிஜிட்டல் முறைமை மூலம் பயணிகள் ரயில் பற்றிய தகவல்களை வழங்குவதிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றவாளிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்ட போதும் தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடியவர்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான பஸ் நிலையத்தில் நடத்தப்பட்டது. மழைக்கு மத்தியில் பெரும்பாலான மக்கள் ஆர்வத்தோடு வருகை தந்து கையெழுத்து போராட்டத்தில் பங்கு கொண்டதோடு இதில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இந்த விடயம் தொடர்பாக கேள்வி எழுப்பினார். இதன்போது கருத்து தெரிவித்த ஸ்ரீநேசன் பல ஆண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் தமிழ் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற அறவழி போராட்டத்தை தற்போது முன்னெடுத்திருக்கின்றனர். பயங்கரவாத தடை சட்டம் எனும் பெயரில் மிக மோசமான சட்டம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் அப்பாவிகளை கூட பயங்கரவாதிகள் என்ற பார்வைக்கு உட்படுத்தப்படும் மிக மோசமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. தற்போது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று உத்தரவாதம் அளித்தும் கூட இன்னமும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எமது 10 தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் விரைவாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இவர்கள் நீண்ட காலமாக சிறைச்சாலையின் நாட்களை கழித்து விட்டனர். இருக்கும் காலத்தில் தமது உறவுகளோடு இணைந்து வாழ்வதற்கு மாற்றத்தை உருவாக்கப் போவதாக கூறும் புதிய அரசாங்கம் அதனை செய்ய வேண்டும் என்றார். இதேவேளை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக மயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், மாவட்ட அமைப்பாளர் குககுமார், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பரேரா தெரிவித்தார். பாராளுமன்ற குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் பாரம்பரிய நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கோப் குழு தலைவர் பதவிக்கு ஒரு மனதாக நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்போடு மட்டுமே செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். தற்போதைய சூழ்நிலை ஏனைய பாராளுமன்ற குழுக்களில் பங்கேற்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் எதிர்க்கட்சி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் பொருளாதாரம் மெதுவாக ஆனால் உறுதியாக மீண்டும் ஒரு தடவை வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்தார். அவரால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் நடைமுறை சேமிப்பு 2024 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் $432 மில்லியன் மேலதிக நிதியை கொண்டிருந்த போதும் அது 3ஆம் காலாண்டில் $129 மில்லியன் வீழ்ச்சியடைந்து $303 மில்லியன் உள்ளது. அரச நிர்வாகத்தின் பலவீனங்கள் மற்றும் பொருளாதார விவகாரங்களை கையாளுவதில் பிழையான அணுகுமுறைகள் காரணமாக இவ்வாறான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதோடு அனுருகுமார திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு $6,472 பில்லியன் இருந்தது.
நவம்பர் மாதத்தில் அது $6,451 பில்லியன் 21 பில்லியன் டாலர்களாலும், டிசம்பரில் $6,091 $360 பில்லியன் வீழ்ச்சியுற்றுள்ளது. 3 மாத காலப்பகுதிக்குள் மொத்தம் $381 பில்லியன் வீழ்ச்சியுற்றது. கடந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட கடன் வழங்குநர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மற்றும் வட்டி தொகைகளையும் உரிய முறையில் செலுத்தியதோடு தொடர்ச்சியாக அந்நிய செலாவணி கையிருப்பை நேர்மறை விகித வளர்ச்சியில் பேணிக் கொண்டிருந்தது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதல் 100 நாட்களுக்குள்ளாகவே அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு நாடு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவே கருத வேண்டியுள்ளது என்றுள்ளார். உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முயற்சியில் தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெல்லாலா வடக்கில் ஆனையரவில் உள்ள ஒரு உப்பு பண்ணை உட்பட இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டின் உப்பு உற்பத்தியை அதிகரிக்க திட்டங்கள் நடந்து வருவதாக கூறியுள்ளார். உள்நாட்டு போருக்கு பின்னர் செயல்படாமல் இருந்த இன்னமும் முழுமையாக மீட்டெடுக்கப்படாத ஆனையரவு உப்பு வடக்கு பகுதி உப்பளங்கள் உற்பத்தியை அதிகரிக்கும் உதவும் வகையில் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். 2001ஆம் ஆண்டில் அமைச்சரவை முடிவின் மூலம் ஆனையரவு நிர்வாகம் தேசிய உப்பு பண்ணையின் கீழ் வந்ததோடு 2009ஆம் ஆண்டில் அந்த பகுதி விடுவிக்கப்பட்ட பிறகு பாரம்பரிய தொழில் மற்றும் சிறு தொழில் மேம்பாட்டு அமைச்சகத்தால் உப்பள பகுதி கையகப்படுத்தப்பட்டது. மேலும் அவர்கள் 100 மில்லியன் செலவில் புதுப்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இதற்கிடையில் 2015ஆம் ஆண்டில் 2ஆம் கட்ட நடவடிக்கைகளுக்காக 125 மில்லியனை அமைச்சரவை அங்கீகரித்தது. செப்டம்பர் 21ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் உப்பு நீர் கிடங்கு மீண்டும் தேசிய உப்பு நிறுவன நிர்வாகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டில் முதல் கட்ட மற்றும் 2ஆம் கட்ட பகுதியில் தற்போது 95% புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. தற்போதைய புதுப்பித்தலோடு உப்பு உற்பத்தி ஆண்டுக்கு சுமார் 20,000 டன்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் சமீபத்தில் நிலவிய பாதகமான வானிலையே உப்பு பற்றாக்குறைக்கு காரணம் என்பதுடன் இது உப்பு உற்பத்தியில் பெரிய சரிவை உருவாக்கியுள்ளது. இதன் விளைவாக எதிர்பார்க்கப்பட்ட உப்பு உற்பத்தி இலக்குகள் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் எதிர்பார்க்கப்படும் பற்றாக்குறையை தடுக்க முன்னெச்சரிக்கையாக ஜனவரி 31, 2025க்கு முன்பு 30,000 மெட்ரிக் டன் அயோடின் இல்லாத உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்றார். வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவது தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் நடவடிக்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இந்திய எதிர்ப்பு கொள்கையினை கொண்டிருந்த மக்கள் விடுதலை முன்னணி என்று இந்தியாவுக்கு சாதகமாக செயல்படுகிறது. குறிப்பாக இந்தியாவுக்கு சாதகமான ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளமை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றார். அதே நேரம் நாடு 30 வருட கால போராட்டத்தை எதிர்கொண்ட நிலையில் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன. புலிகள் அமைப்பு தான் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதே தவிர அந்த அமைப்பின் நோக்கம் அழிவடையவில்லை. தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் அந்த அமைப்பின் கொள்கையினை கொண்டுள்ளவர்கள் என்றும் உள்ளதனால் தேசிய பாதுகாப்பை அரசியல் தேவைகளுக்காக பலவீனப்படுத்தக்கூடாது என்றார். இதேவேளை புதிய அரசியலமைப்பு குறித்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை விசேட அவதானம் செலுத்திக் கொள்வதை அறிய முடிவதோடு புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்காக நல்லாட்சி அரசாங்கம் தயாரித்த அரசியலமைப்பு உருவாக்க சட்ட வரைவு சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. ஆகவே சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பை உருவாக்கி படையினரின் உயிர் தியாகத்தை மலினப்படுத்த முடியாது. நாட்டின் ஒற்றையாட்சி இல்லாதொழிக்க மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார்.